This is Priyadarshini. Welcome to Medas IAS Academy. இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஒரு டாபிக் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா 9:3 ஒரு வேல்யூ இருக்கு. அதே மாதிரியே 2:1 சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு புள்ளி வச்சோம்னா இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ரேஷியோன்னு சொல்லி சொல்றோம். கரெக்டா? ஸோ அப்போ இங்க ஒரு நம்பர் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கு. அப்போ கொடுத்துருக்கிறதுல எது ரேஷியோன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். எந்த ஒரு நம்பர் காமன் டேபிளால கடைசி வரைக்கும் நம்மளால கேன்சல் பண்ண முடியுதோ அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ரேஷியோன்னு சொல்லி சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 2:1 இருக்கு இல்லையா, இது நம்மளால திரும்பி கேன்சல் பண்ண முடியுமா? காமன் டேபிள்னா முடியாது. அப்போ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஷியோன்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இப்போ 9:3 இருக்கு, இதை திரும்பி என்னால் கேன்சல் பண்ண முடியும். 1 3 3 9. ஸோ அப்போ ஆன்சர் 3:1 வருது. அப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஷியோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த ஒரு நம்பர் கடைசி வரைக்கும் கேன்சல் பண்ணி இதுக்கப்புறம் அடிக்கவே முடியாதுன்னு சொல்றோமோ அதோட பேரு என்ன அப்படின்னா தான் ரேஷியோ அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ பார்த்துட்டோமா? ரேஷியோ அப்படின்னா விகிதம், ப்ரொபோர்ஷன் அப்படின்னா விகிதாச்சாரம், விகிதாச்சாரம்னு சொல்லுவோம். ஸோ இல்லை சாலிடா நம்ம ஒரு 26 கொஸ்டின் அப்படிங்கிறது சால்வ் பண்ண போறோம். உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின் எல்லாமே சேர்ந்து இந்த உங்களுக்கு 26 கொஸ்டின் இருக்கும். இந்த 26 கொஸ்டின் நல்லா சால்வ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ரேஷியோல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் கண்டிப்பா உங்களால 1 மார்க் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 20:5 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 20:5 அப்படிங்கிறதுக்கான ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நல்லா கவனிங்க. 20:5 திரும்பி இதை நம்மளால என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். அப்போ 1 5 4 5 20. திரும்பி இதை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ சம்மோட ஆன்சர் 4:1. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 500 கிராம் 250 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ரேஷியோல எப்பவுமே யூனிட்ஸ் நமக்கு எப்படி இருக்கணும்னா சேமா இருக்கணும். ஸோ இங்கே கிராம் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கேயும் கிராமா இருக்கணும். இங்கே மினிட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் மினிட்ஸா இருக்கணும். இங்கே அவரா இருந்தா இங்கேயும் அவரா இருக்கணும். இங்கே மீட்டரா இருந்தா இங்கேயும் என்ன இருக்கணும்? மீட்டரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்பதான் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் அந்த ஆன்சரும் நமக்கு கரெக்டா வரும். இப்போ கொஸ்டின்ல இங்கேயும் கிராம்ல இருக்கு, இங்கேயும் கிராம் இருக்கு. அப்ப நமக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ 500 கிராமுக்கும் 200 கிராமுக்கும் ரேஷியோ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம், இந்த சைஃபருக்கு இந்த சைஃபர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆன்சர் 5:2. ஸோ அவ்வளோதான் சம்மோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 40 minutes to 1 hour கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மினிட்ஸ் இருந்தால் இங்கேயும் மினிட்ஸ் இருக்கணும்னு சொல்லி. அப்போ 40 minutes அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். 1 ஹவருக்குள்ள எத்தனை மினிட்ஸ் இருக்கும்? 60 minutes இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இங்கேயும் மினிட்ஸ் வந்துருச்சு, இங்கேயும் மினிட்ஸ் வந்துருச்சு. இப்போ நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். இந்த சைஃபருக்கு இந்த சைஃபரை கேன்சல் பண்ற 2 டேபிளால. இது ரெண்டுமே காமனா எந்த டேபிள் அடிக்க முடியும்? 2 டேபிள் அடிக்க முடியும். அப்போ 2 2 4 3 2 6. இதுக்கப்புறம் இந்த காமன் டேபிளால நம்மளால அடிக்க முடியாது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 2:3ங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 4th சம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2:3 மற்றும் 4:dash. இந்த டேஷ் தான் நம்ம என்ன பண்ணோம்னா ஃபில் அப் பண்ணோம். ஸோ டேரக்டா சம்குள்ள போயிடலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 2:3 ஈக்குவல் டு 4:dash. இந்த டேஷ் தான் நம்ம ஃபில் அப் பண்ண போறோம். இப்போ கொடுத்துருக்க நம்பர் இதை ஏன்னு எடுத்துக்க போறோம், இதை பின்னு எடுத்துக்க போறோம், இதை சின்னு எடுத்துக்க போறோம், இதை டின்னு எடுத்துக்க போறோம். ஃபார்முலா எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஏக்கும் டிக்கும் கனெக்ட் ஆகும். அப்போ A into D ஈக்குவல் டு பிக்கும் சிக்கும் கனெக்ட் ஆகும். அப்போ B into C. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்னதான் கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணோம். அப்பதான் ஆன்சர் வரும், இல்லைன்னா ஆன்சர் வராது. ஸோ அப்போ 2 ஏக்கு நேராக 2 போடுறோம், டிக்கு நேராக எதுவுமே தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், பிக்கு நேராக 3 போடுறோம், சிக்கு நேராக 4 போடுறோம். ஓகேவா? 1 2 2 2 4. பேலன்ஸ் எதுவுமே அடிக்க முடியாது. இந்த எக்ஸ் அப்படியே இருக்கு. 3 2 பெருக்குனா 6. அப்போ இந்த பாக்ஸ்ல என்ன வரணும்? 6ங்கிறது வரணும். ஸோ அப்போ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 0.34 மற்றும் 0.50 என்ற எண்களோட 3ஆம் விகிதம். ஸோ கொஸ்டின்ல எப்பவுமே நமக்கு என்ன கேட்பாங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் 3ஆம் விகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இதோட ஃபார்முலா B²/A. ஸோ கொஸ்டின்ல 0.34 ஒரு வேல்யூ இருக்கு, 0.50 ஒரு வேல்யூ இருக்கு. இந்த ஜீரோக்கு எப்பவுமே மதிப்பு கிடையாது, இங்கே கேன்சல் பண்ணிடும். அப்போ இதுதான் A, இதுதான் Bன்னு எடுத்துக்க போறோம். ஃபார்முலா என்ன? B²/A. அப்போ B 2 டைம்ஸ் போட போறோம். 0.5 into 0.5.
ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.34. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஃபைனல் வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ இது டிவைடுக்கு மேல எத்தனை நம்பர் நமக்கு தள்ளி புள்ளி இருக்கு? இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு, இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. கீழே எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்புறம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இருக்கிற நம்பரை அப்படியே எடுத்து பெருக்கிக்கலாம். அப்ப 5 5 25, கீழே இருக்கிறது 34. அவ்வளவுதான் இந்த சம்மோட ஆன்சர். புள்ளியை கேன்சல் பண்ண தெரியுதான்னா நம்ம பார்க்குறோம். இதே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னொரு சிம்பிள் சொல்லித்தரேன். 2 6.3 இருக்கு, கீழே 4 7.8 9 இருக்கு. மேலே ஒரு ஸ்தான தள்ளி புள்ளி இருக்கு, கீழே 2 ஸ்தான தள்ளி புள்ளி இருக்கு. கீழே இருந்து மேலே கம்பேர் பண்ணும்போது ஒரு டிஜிட் கம்மியா இருக்கு. அப்ப அந்த ஒரு டிஜிட்டுக்கு பதிலாக மேலே ஒரு சைஃபர் போட்டுக்கிறோம். எல்லா புள்ளியையும் என்ன பண்ணிட்டோம்? கேன்சல் பண்ணிட்டோம். கேன்சல் பண்ணிட்டா அப்படியே நம்ம டிவைட் பண்ணி போட்டோம்னா ஆன்சர். ஸோ புள்ளியை கேன்சல் பண்றது இப்படிதான். அப்போ இங்கே பாருங்க, மேலே இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட்னு சொல்லி 2 டிஜிட்ல புள்ளி இருக்கு, கீழேயும் 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? 0 புள்ளி எல்லாத்தையும் தூக்கிட்டு நம்பர் அப்படியே மல்டிபிள் பண்ணிடலாம். 5 5 25 அப்படியே 34. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 25/34. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது வந்து உங்களோட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், குரூப் 4 குரூப் 2ன்னு சொல்லி நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்க, 0.75 இருக்கு, ஈஸ்ட் இருக்கு, எக்ஸ் இருக்கு, 5:8. இந்த டபுள் ஈஸ்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். ஸோ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது ஏவா எடுத்துக்க போறோம், இது பி எடுத்துக்க போறோம், இது சி எடுத்துக்க போறோம், இது டி எடுத்துக்க போறோம். நம்மளோட ஃபார்முலா A × D = B × C. அப்போ ஏக்கும் டிக்கும் மெர்ஜ் பண்றோம், பிக்கும் சிக்கும் மெர்ஜ் பண்றோம். இப்போ ஏவோட வேல்யூ 0.75, டியோட வேல்யூ 8, பியோட வேல்யூ எக்ஸ், சியோட வேல்யூ 5. ஸோ இது 0.75 இருக்கு இல்லையா, இந்த புள்ளியவே பார்க்காதீங்க, வெறும் 75 மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? ஓரஞ்சு 5 ஓரஞ்சு 5, பேலன்ஸ் 2 இருக்கும். 5 5 15, 15 × 8 போட்டிங்கன்னா 120 கிடைக்கும். இங்கே எத்தனை ஸ்தான தள்ளி புள்ளி இருக்கு? 2 ஸ்தான தள்ளி புள்ளி இருக்கு. நம்மளும் வரக்கூடிய ஆன்சர்ல 2 ஸ்தான தள்ளி புள்ளி வச்சோம்னா 1.20ங்கிறது இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ புரியுதா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறது காம்பவுண்டட் ரேஷியோ. நான் உங்களுக்கு தமிழ்ல எப்படி இருக்கும்னு பாருங்க. கூட்டு விகிதம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஃபைண்ட் த கூட்டு விகிதம் அப்படின்னா 8:2 இருக்கு, கமா 2:1 இருக்கு, கமா 9:3 இருக்கு. கூட்டு விகிதம் கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கிறோம். எல்லா ரேஷியோலையும் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறோம். 8 இருக்கு, 2 இருக்கு, 9 இருக்கு எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இது எல்லாமே எடுத்தாச்சு. டிவைட் கீழே போட்டு செகண்ட் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து கீழே எழுதுறோம். ஸோ 2 1 3. ஸோ காம்பவுண்டட் ரேஷியோன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க எல்லாத்தையும் எடுத்து மேலே எழுதுறோம், செகண்ட் நம்பர் எல்லாத்தையும் எடுத்து கீழே எழுதுறோம். ஸோ எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2க்கு 2 கேன்சல் பண்றோம். 3 3 3 9. அப்போ ஆன்சர் 8 3 24. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 24. ஸோ புரியுதா? அடுத்த இது பார்க்கலாம். Which of the following ratio is the greatest? So question paper ல ஏதாவது ரேஷியோ கொடுத்துட்டு find the greatest number or find the smallest number, சிறிய விகிதம் கண்டுபிடிங்க இல்ல பெரிய விகிதம் கண்டுபிடிங்கன்னு சொல்லி எது வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எடுக்கிறோம், 7/5. ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ராக்ஷனாகவும் எழுதலாம், ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த 7:5ங்கிறத 7/5 நம்ம என்ன பண்ணலாம் எழுதிக்கலாம், அதுவும் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்கு? 15/23 இருக்கு. கரெக்டா? நமக்கு என்ன தேவை? கிரேட்டஸ்ட் வேல்யூ. இதுக்கும் இதுக்கும் கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்றோம். ஸோ அப்போ 23 × 7 போடுறோம். 7 3 21, பேலன்ஸ் 2, 7 2 14, 15 16. ஸோ இதுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை இங்கே போடணும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கும் கிராஸ் மல்டிபிள் பண்றோம். 15 × 5. ஸோ 5 5 25, பேலன்ஸ் ஒரு 2, ஓரஞ்சு 5 75. புரியுதா? ஸோ நமக்கு என்ன தேவை? கிரேட்டஸ்ட் வேல்யூ. அப்போ வந்திருக்கிறதுல எது ஸ்மாலஸ்டா இருக்கு? இந்த ஏரியாவை இங்கே என்ன பண்ணிடுறோம்?
கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 7/5 வச்சுக்க போறோம். இதோட சேர்த்து இந்த 17/23 எடுத்துக்க போறோம். அப்போ 17/23. ஸோ இதை அப்படியே என்ன பண்ண போறோம்னா இப்போ கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ண போறோம். ஆல்ரெடி 7க்கும் 23க்கும் பண்ணிட்டோம். எவ்வளவு வந்திருக்கு 161. அந்த 161 திரும்பி நம்ம எடுத்து இங்க போட்டுக்கலாம். இப்போ எதுக்கு மட்டும் தான் பண்ணோம் 17க்கும் 5க்கும் மட்டும் தான் பண்ண போறோம். ஸோ 35 பேலன்ஸ் 3 ஓரஞ்சு 5 85 வருது. ஸோ நமக்கு தேவை கிரேட்டஸ்ட் நம்பர். அப்போ இந்த ஏரியாவை அப்படி என்ன பண்ணிடுறோம் கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்க போறோம் இந்த 7/5 எடுத்துக்க போறோம். அதோட 21/29. ஸோ 7/5 இருக்கு 21/29. ஸோ இதுக்கு கிராஸ் மல்டிபிள் இதுக்கு கிராஸ் மல்டிபிள் அப்படிங்கிறத பண்ண போறோம். ஸோ பண்ணலாம் வாங்க. 29 × 7 எவ்வளோ வருது 9 × 63 ஒரு 6 7 2 14. அப்போ 14 × ஒரு 6 203. ஸோ எங்கே போட போகிறோம் அப்படின்னா 203ங்கிறது இங்கே போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 21 × 5 ஓரஞ்சு 5 2 10. ஸோ அப்போ 105 வருது. நமக்கு தேவை கிரேட்டஸ்ட் வேல்யூ. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் என்ன 7/5. ஏன்னா இதுக்கு தான் என்ன கிடைக்குது அதிகமான வேல்யூங்கிறது கிடைக்குது. அதனால இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ புரியுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் 9வது சம் பார்க்கலாம். A/B 2:3 B/C 3:4. கொஸ்டின்ல ஏவும் பியும் சி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ A B C AB அப்படின்னா 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. BC அப்படின்னா 3 4ன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா கவனிங்க, இங்க முடிஞ்சிருக்க B இங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆரம்பிச்சிருக்கா? கரெக்ட். இங்க வந்திருக்க சேம் நம்பர் இங்க வந்திருக்கணும். ஸோ இங்கேயும் சேம் நம்பர் இங்கேயும் சேம் நம்பர் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ரூல் நம்பர் 1 இங்க Bல முடிஞ்சிருந்தா இங்கேயும் Bல முடிஞ்சிருக்கணும் ஆரம்பிச்சிருக்கணும். இங்க 3 இருந்துச்சுன்னா அதே ஏதாவது ஒரு வேல்யூ இங்க இருக்கணும். இங்க 4 இருந்துச்சுன்னா இங்கேயும் 4 இருக்கணும். இங்க 5 இருந்தா இங்கேயும் 5 இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆன்சரை அப்படி அப்படியே கீழே இறக்கிடணும். ஸோ 2 3 4. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 2:3:4. புரியுதா? இந்த சம்முக்கான ரூல் Bல முடிஞ்சு Bல ஆரம்பிச்சிருக்கணும். இங்க 3 இருந்தா சேம் கீழே 3 இருக்கணும். இங்க 10 இருந்தா கீழேயும் 10 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஆன்சர் அப்படி அப்படியே என்ன பண்ணிடணும் கீழே இறக்கி போட்டுடணும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த ABC. சேம் மாடல் பட் வேற கான்செப்ட். ABC ஏக்கும் சிக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஸோ இப்படியே போடலாம். ஏக்கு 2 கொடுத்துருக்காங்க, சிக்கு என்ன கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. ஸோ கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு சி தான் இருக்கு. அதனால ACB தான் போட முடியும். ஏன்னா AC தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதனால AC தான். AC எவ்வளோ 2 3. BC எவ்வளோ 4:5. அப்போ 4 இங்கே வரணும் 5 இங்கே வரணும். ஸோ நல்லா கவனிங்க. போன சம் பார்த்தீங்கன்னா சேமாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாக வேற மாதிரி இருக்கு. கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு இடம் காலியாக இருக்கும், இங்கே ஒரு இடம் காலியாக இருக்கும். ஓகே, இந்த பாக்ஸில் என்ன நம்பர் போடணும் அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை போடணும். இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கு 3. இந்த பாக்ஸுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கு 5. சரி, இந்த பாக்ஸில் பக்கத்தில் இருக்க நம்பர் மட்டும் தான் போடணும். போட்டதுக்கு அப்புறம் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். I2 10 I3 15 3 12. ஸோ இது திரும்பி நம்மளால ஒரு டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இது 2 டேபிளில் வரும், 2 டேபிளில் வரும், இது 3 டேபிளில் வரும், இதுவும் 3 டேபிளில் வரும். மூணுமே காமனாக ஒரு டேபிளில் கூட நமக்கு என்ன பண்ணாது வராது. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ABC. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 12 இங்கே இருக்கு, சியோட வேல்யூ 15 இங்கே இருக்கு. ஸோ அப்போ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். 10 15 12 போட்டிங்கன்னா ஆன்சர் தப்பு. ஏன்னா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ACB தான் கண்டுபிடிச்சிருக்கோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ABCன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் 10 12 15ங்கிறது தான் சம்மோட ஆன்சர்.
ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏவோட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 4ன்னு கொடுத்துருக்காங்க, சியோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன தேவை? A:B:C. அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 5. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். இது மூணுமே காமன் டேபிளில் திரும்பி கேன்சல் ஆகாது. அப்போ இதோட நம்மள என்ன பண்ணிடணும்? சம்மை சால்வ் பண்ணி முடிச்சிடணும். புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் 12வது சம் பார்க்கலாம். ஸோ 12வது சம் கொஞ்சம் லென்த்தான ஒரு சம். ஏ கேட்டிருக்காங்க, பி கேட்டிருக்காங்க, சி கேட்டிருக்காங்க, டி கேட்டிருக்காங்க. ஸோ ஏபிங்கிறது 2:3, பிசிங்கிறது 4:5, சிடிங்கிறது 6:7. இங்க ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு, இங்கேயும் ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு, இங்க ஒரு பாக்ஸ் காலியா இருக்கு. எல்லாமே மல்டிபிளிகேஷன். சார் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுக்கு பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதான். அப்ப இது பக்கத்துல 3 இருக்கு, இங்கேயும் 3 தான் வரணும். இதுக்கு பக்கத்துல 5 இருக்கு, இங்க 5. இதுக்கு பக்கத்துல 4 இருக்கு, 4. இதுக்கு பக்கத்துல 6 இருக்கு, இதுக்கு பக்கத்துல 6. ஸோ அப்போ இப்படிதான் போடணும். எல்லாத்தையும் மல்டிபிளிகேஷன் பண்ண போறோம். 6 நாள் 24, 24 × 2 48. அப்போ இதுக்கு நேரம் என்ன வரணும்? 48ன்னு வரணும். திரும்பி 6 நாள் என்னது? 24. அப்போ 24 × 3, 4 12, பேலன்ஸ் 1, 3 2 6 1 7. இப்போ இங்கே என்ன வரணும்? 72ன்னு வரணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன வரணும்? 5 6 30, 30 × 3 90, 7 5 35, 35 × 3, 5 3 15, பேலன்ஸ் 1, 3 9, 9 1 10, 105. இந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். போட்டோட இந்த ஆன்சர் வந்து நம்மளோட ஆன்சர் கீழே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதை திரும்பியும் சால்வ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது எல்லாமே எதில் வரும்? திரும்பி 3ஆம் வாய்ப்பாடில் எல்லாமே காமனாக ஒரு தடவை வரும். அப்போ அடிச்சு பாருங்க. 1 3 3, பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்போ 6 3 18. திரும்பி 2 3 6, பேலன்ஸ் 1 இருக்கும். 4 3 12. திரும்பி இதை கேன்சல் பண்ணோம்னா 30ன்னு வரும். திரும்பி இதை கேன்சல் பண்ணோம்னா 3 9, பேலன்ஸ் 1, 5 3 15ன்னு வரும். இப்போ என்னென்ன ஆன்சர் வந்திருக்கு? 16:24:30:35ன்னு இருக்கு. இது எல்லாமே நம்மளால என்ன பண்ண முடியாது? திரும்பி இன்னொரு டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். 16:24:30:35. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கான்செப்ட் பாருங்க, ரிலேஷன்ல பார்க்க போறோம். ஸோ இந்த ரிலேஷனுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. 2a = 3b, இந்த இடத்துல b வரணும், கமா 4b = 5c. என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ a எதுன்னு கண்டுபிடிக்கணும், b எதுன்னு கண்டுபிடிக்கணும், c எதுன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ இல்லை a எதுன்னு பாருங்க. ஈக்குவல்ட்டுக்கு நேராக என்ன நம்பர் இருக்கோ அதான் a. அப்போ a-வோட வேல்யூ 3, b-யோட வேல்யூ 2. ஸோ இங்கே ஈக்குவல்ட்டுக்கு நேராக என்ன இருக்கு? b-யோட வேல்யூ 5, c-யோட வேல்யூ 4. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? a:c. நம்மனா a-க்கும் b-க்கும் c-க்கும் கண்டுபிடிச்சாதான் ஆன்சர் a-க்கும் c-க்கும் வரும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? a b c தான் போட போகிறோம். ஸோ a-வோட வேல்யூ என்ன? 3, b-யோட வேல்யூ 2. இங்கே b-யோட வேல்யூ 5, c-யோட வேல்யூ 4. ஸோ இங்கே பாக்ஸ் இருக்கு, இங்கேயும் பாக்ஸ் இருக்கு. ஸோ இதோட பக்கத்து நம்பர், இதோட பக்கத்து நம்பர். ஸோ அப்போ 5 3 15, 2 5 10, 4 2 8. ஸோ கொஸ்டின் என்ன வேணும்? a-க்கும் c தான். a c 15 8. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 15:8. ஸோ புரியுதா உங்களுக்கு? இந்த சம் எப்படி போட்டிருக்கோட ரிலேஷனாக இருந்தால் எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ சேம் ரிலேஷன், இது ஃபுல் ரிலேஷனில் கொடுத்துருக்காங்க. 2a இது வந்து ஈக்குவல் டுனே போட்டுக்கோங்க, ஈக்குவல் டு 3b ஈக்குவல் டு 4c அப்படின்னு கொடுத்துட்டு abc கேட்குறாங்க. ஸோ a:b:c தான் கொஸ்டினில் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு
இதுலேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு பேர் எடுக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா இதுக்குள்ள என்ன இருக்கு? ஏ. அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் அடுத்த பேர் எப்படி நம்ம சூஸ் பண்ணோம்னு பாருங்க. இப்படி சூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் பேரை. அப்போ பியோட வேல்யூ இதுக்குள்ள இருக்க 4. ஸோ அப்போ பியோட வேல்யூ 4ன்னு வரும், சியோட வேல்யூ 3ன்னு வரும். ஸோ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இது புரியுதா எப்படி எடுத்துருக்கோன்னு? ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு பேர் எடுக்கிறோம், அதுக்கு நடுவில் இருக்க ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ 2. நெக்ஸ்ட் பேர் இப்படி எடுக்கிறோம், பியோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 3. கொஸ்டின் A is to B is to C. அப்போ A, B, C. ஏவும் பியும் 3, 2, பியும் சியும் 4, அடுத்து வந்து 3. ஸோ இங்கே பாக்ஸ் காலியாக தான், இங்கே 2, இதோட பக்கத்து நம்பர் இங்கே வரணும். எல்லாத்தையும் பெருக்கிறோம். 4 12, 4 2 8, 3 2 6. இது எல்லாமே திரும்பி என்ன ஆகும்னா கேன்சல் ஆகும். 2 டேபிள்லேயே 6 2 12ன்னு வரும். திரும்பி இதை கேன்சல் பண்ணோம்னா 4 2 8ன்னு வரும். திரும்பி இதை கேன்சல் பண்ணோம்னா 3 2 6. சரி, திரும்பியும் காமன் டேபிளை நம்மளால என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 6:4:3. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஸோ 2 எண்கள் 3ஆம் எண்ணிலிருந்து முறையே 10% மற்றும் 15% குறைவாக உள்ளதெனில் அந்த இரு எண்களின் விகிதம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. கரெக்டா? ஸோ ஏதோ 2 நம்பர் இருக்கான், அது 3ஆம் எண்ணிலிருந்து முறையே 10% 15% என்ன இருக்குன்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ ஏதோ ஒரு நம்பர் நமக்கு தெரியாது. அப்போ சதவீதம்னாலே அதை நம்ம என்ன எடுத்துப்போம்? 100ன்னு எடுத்துப்போம். கரெக்டா? இப்போ 10% குறையுது, 15% குறையுதுன்றாங்க. இப்போ 100ல் 10% குறைஞ்சா நான் 100லேருந்து 10% கண்டுபிடிக்கணுமாலாம் கிடையாது. 100ல் 10னா 10 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 90. எப்படி போட்டிருக்கோன்னு புரியுதா? ஏதோ ஒரு நம்பர் நம்மளே கற்பனையாக எடுத்துக்கிறோம் 100ன்னு, அதில் 10% குறையுதுன்னா 90ன்னு எடுத்துக்கிறோம். அதில் 15% குறையுதுன்னா 85ன்னு எடுத்துக்கிறோம். 100ல் 15 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 85. அவ்வளோதான். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. இதை கேன்சல் பண்ணி போட்டால் ஆன்சர். இது ரெண்டுமே எதுவும் நம்ம கேன்சல் ஆகும்? 5 கேன்சல் ஆகும். கவனிங்க, 4 5 5, பேலன்ஸ் 4 இருக்கும், 8 5 40. இது திரும்பி கேன்சல் பண்ணோம்னா 4 5 5, இங்கே ஒரு 3 இருக்கும், திரும்பி 7 5 35. இது திரும்பி ஒரே டேபிள் நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 18:17ங்கிறது இந்த சம்மோட ஆன்சர். ஸோ புரியுதா? நெக்ஸ்ட் 16வது சம் போலாம். ஏபிசியின் சம்பளங்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்கள் ஊதிய உயர்வுகள் என்று 15%, 10%, 20% என முறையே இருந்தால் அவர்களின் புதிய சம்பளங்களின் உயர்வு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்களேன், இந்த கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏபிசி அவங்க ரேஷியோ எவ்வளோ? 2:3:5. அவங்களுக்கு எவ்வளோ உயருதா? ஏக்கு ஒரு 15% உயருது, பிக்கு ஒரு 10% உயருது, சிக்கு எவ்வளோ சதவீதம்? 20% அப்படிங்கிறது உயருது. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். இப்போ ஏனா இதை எடுத்துக்க போகிறோம், பினா இதை எடுத்துக்க போகிறோம், சினா இதை எடுத்துக்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எப்போவுமே ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டு உயருதுன்னு கொடுத்தாங்கன்னா அதை 100ஓட கூட்டிக்கணும். நல்லா கவனிங்க, 100 தான் காமனாக எடுத்துக்கணும். உயருதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ப்ளஸ் பண்ண போகிறோம், டிக்ரீஸ் ஆகுதுன்னா மைனஸ் பண்ண போகிறோம். இன்க்ரீஸ்னா ப்ளஸ், டிக்ரீஸ்னா மைனஸ். ஓகேவா? ஸோ 2ன்னு எடுத்துக்கிறேன். ஏவோட வேல்யூ எவ்வளோ சதவீதம்? 15% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இன்க்ரீஸிங் கொடுத்ததுனால 115/100. ஸோ 2 புள்ளி வச்சாச்சு. நெக்ஸ்ட் வேற என்ன? பியோட வேல்யூ 3, அவருக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 10. அப்போ 110/100. ஸோ புள்ளி. நெக்ஸ்ட் யாரோட வேல்யூ இருக்கு? சி. சிக்கு எவ்வளோ இருக்கு? 5. ஸோ அப்போ 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 120/100. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ பண்ணலாம் வாங்க. எப்படிலாம் நம்ம வந்து இதை கேன்சல் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு எதெல்லாம் கேன்சல் பண்ணலாம்? எல்லா இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா 100யுமே கேன்சல் பண்ணிடுங்க. 4 2, திரும்பி இதை வச்சு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா I2 10, பேலன்ஸ் 1 இருக்கும், I2 10ன்னு இருக்கும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 2 12 0. கரெக்டா?
வேற என்ன கேன்சல் பண்ணலாம்? 5ஆம் பல்ல கேன்சல் பண்ணலாம். இந்த கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2 5 10, 3 5 15. இதை கேன்சல் பண்ணோம்னா 1 5 5, அப்போ 11. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 5, பேலன்ஸ் ஒன்று இருக்கும், 2 5 10 இருக்கும். கரெக்டா? ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால கேன்சல் பண்ண முடியாது. எல்லா 100மே காமனாக அடிச்சு விட்டுருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இதுக்கு என்ன பேலன்ஸ் மிஞ்சுது? 23. இந்த இதுக்கு 3 × 11 33. ஸோ இந்த இதுக்கு 5 × 12 60. ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் 23:33:60. இது திரும்பி நம்மளால காமனாக ஒரு டேபிளில் அடிக்க முடியாது. அப்போ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். ரூபாய் 1210 ஏபிசி ஆகியோரிடம் பிரிக்கப்படுகிறது எனில் ஏபிக்கு 5:4, பிசிக்கு 9:10 என்ற விகிதத்தில் உள்ளதெனில் சி பெறுவதன் மட்டும் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபிசி. ஏபிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 5:4. பிசிக்கு எவ்வளோ இருக்கு? 9/10. ஸோ அப்போ இங்கே 4 போட போகிறோம், இங்கே 9 போட போகிறோம், எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். 9 5 45, 9 நாங்க 36, 5 நாங்க 40. இது எல்லாத்தையுமே காமன் டேபிள் அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது. கரெக்டா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுறோம். எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 121 கிடைக்கும். எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 121 கிடைக்கும். நமக்கு 3 பேருக்கும் சேர்த்து எவ்வளோ தரும்? 1210. நல்லா புரிஞ்சுக்கணும். 3 பேரோட ரேஷியோவையும் கூட்டினா 121. நம்மளோட 3 பேரோட டோட்டலும் 1210. கொஸ்டின் யாரமா கேட்குறாங்க? சி மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ சியோட வேல்யூ மட்டும் இங்கே எவ்வளோ இருக்கு? 40 இருக்கு. அப்போ இந்த 40 தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எக்ஸுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. அதை தான் கண்டுபிடிக்க போறோம். புரியுதா? 3 பேரை கூட்டின ரேஷியோ 121, 3 பேரோட டோட்டல் 1210. சி தான் கேட்குறாங்க. அப்போ 40 மட்டும் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் எக்ஸ். ஸோ ஒரு 121, ஒரு 121, இந்த இருக்க சைஃபர் அப்படியே மேலே ஏறுது. ஸோ 10 இருக்கும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா 400 ரூபா. அப்போ சிக்கு மட்டும் சம்பளம் எவ்வளோ போகுது? 400 ரூபா போகுது. அவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். புரியுதா எப்படி போட்டிருக்கோட? இன்கேஸ் பிக்கு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 36ன்னு வரணும். ஒருவேளை ஏக்கு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 45ன்னு வரணும். நீங்களே இந்த மாதிரி போட்டு பார்க்க தெரிஞ்சுக்கணும். இந்த சம்மோட ஆன்சர் அப்போ 400. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். 3 மிகை எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் 608. மேலும் அவ்வெண்களின் விகிதங்கள் 2:3:5 எனில் அந்த எண்கள் யாவைன்னு சொல்லி கேட்குறாங்க. நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஆஃப் 3 ஆட் நம்பர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டானாலே ஸ்கொயர் போடணும். வர்க்கங்களின் கூடுதல்னா ஸ்கொயர் போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி ஸ்கொயர் போடணும் மேம்? என்ன கொடுத்துருக்காங்க? 2:3:5. இதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறோம். அப்போ 4x². முதல்ல ரேஷியோக்குள்ள எக்ஸ் நார்மலாகவே போடுறோம். 3x னா 9x², 5 னா 25x². ஸோ 2 2 4, 3 9, 5 5 25. அதோட வேல்யூ தான் என்னமா? 608. ஓகேவா? எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் 38x² வரப்போகுது, ஈக்குவல் டு 608. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம். என்ன நமக்கு வரும்னா 19ன்னு ஒரு தடவை வரும். 1 2 2, 9 2 18. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 2 6 4. ஸோ இதை திரும்பி 19 கேன்சல் பண்ணோம்னா x² அப்படிங்கிறது நமக்கு 16ன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூங்கிறது 4. ஸோ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? தோஸ் நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த 4 எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு வேல்யூவை புட்டப் பண்ணுறோம். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கு? 4. அப்போ 2 4 8. இப்போ 3x × 4 3 12. அப்போ 5x × 4னா 5 20. புரியுதா? இதெல்லாம் திரும்பி என்ன ஆகும்? காமன் டேபிளில் நமக்கு டிவைட் ஆகும். 4 2 8, 6 2 12, 5 2 20. திரும்பி இதை கேன்சல் பண்ண முடியுமா? 2 2 4, 3 2 6, 5 2 10. ஸோ நமக்கு கொஸ்டினே ஆன்சராக வந்துருச்சா? 2:3:5 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 19வது சம் பார்க்கலாம். ஸோ இது வெரி வெரி ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. A + B + C + CA அப்படிங்கிறது 6:7:8 கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. A + B, B + C, C + A.
அப்போ இது 6, இது 7, இது 8. ஸோ ரேஷியோ எல்லாத்துலேயும் இன்னும் காமனாக நம்ம வந்து எக்ஸ் போட்டுக்கிறோம். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எல்லாத்துலேயும் காமனாகவே ஏபின்னு சொல்லி 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2a b ப்ளஸ் சின்னு போடுறோம், எல்லாத்தையும் கூட்டுறோம், கூட்டினா 21x நமக்கே கிடைக்க போகுது. அப்போ 2 இங்கே இருக்குது. கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, a ப்ளஸ் b ப்ளஸ் சியோட வேல்யூ 14. இப்போ 14 21x. அப்போ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம், சாரி 7 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 2 7 14, 3 7 21 இருக்குது. அப்போ 2 2 4 இருக்குது. நல்லா கவனிங்க, 2 2 4 ஈக்குவல் டு 3x இருக்குது. அப்போது எக்ஸோட வேல்யூவை எப்படி எடுத்து எழுதணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4/3ன்னு மாற்றி எழுதணும். 3/4ன்னு போடக்கூடாது. எக்ஸோட வேல்யூ 4/3ன்னு போடணும். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, சியோட வேல்யூ தான் நம்மள கேட்குறாங்க. இங்கே இருக்கிறதுலையே சி இல்லாத வேல்யூ எது, இது மட்டும்தான். இதுலேயே சி இருக்குது, இதுலேயும் சி இருக்குது. அப்போ சி இல்லாதது எது, 6x. இந்த வேல்யூ தான் இருக்குது, கரெக்டா? ஸோ 6 இங்கே இருக்குது. எக்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 4/3 கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம். 1 3 3 2 3 6. ஸோ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 8ன்னு கிடச்சிருக்கு. எது 8 நமக்கு கிடச்சிருக்கு, ஏ ப்ளஸ் பிங்கிறது 8ன்னு கிடச்சிருக்கு. இதில் தான் நம்ம எடுத்துருக்கோம். ஸோ டோட்டலாக நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எவ்வளோன்னு தெரியும், சம்லே இருக்குது 14. நமக்கு எது மட்டும் தான் வேணும், சி மட்டும் தான் வேணும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த 14லேருந்து இந்த a ப்ளஸ் பி 8 கழிச்சிட்டோம்னா சி கிடைச்சிரும். அப்போ சியோட வேல்யூ 6. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 6. இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. ஸோ அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் 6. எப்படி போட்டுக்கோன்னு புரியுதா, a ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி சி ப்ளஸ் ஏ 6x 7x 8x எல்லாத்துலேயுமே காமனாக 2 2 டைம் ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குது. அதனால காமனாக 2 எடுத்து வெளில போட்டுக்கிறோம். a ப்ளஸ் பி ப்ளஸ் சி எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 21 அப்படிங்கிற எக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து 14 கொடுத்துறாங்க, 21x சொல்லி இருக்கு. கேன்சல் பண்ணுறோம். 7ஆம் வாய்ப்பாடால் அடித்தோன்னா 4 ஈக்குவல் டு 3x வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ 4/3ன்னு எடுத்துக்கிறோம். சிஏ இல்லாத வேல்யூ a ப்ளஸ் பி 6x. அப்போ அந்த 6x அப்படிங்கன்னா 6 × 4/3 கேன்சல் பண்ணால் 8ன்னு வருது. ஆல்ரெடி சம்மில் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி 14ன்னு தெரியும். இது a ப்ளஸ் பி 8 போயிடுச்சுன்னா சம் பார்த்தீங்கன்னா 6. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது 20ஆம் சம்மு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரேஷியோ பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்கூல் வந்து 7:4. அதில் 2800 டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் 2800. ஸோ தமிழ் கொஸ்டின்லாம் இருக்குது பாருங்க. ஒரு பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு இடையே உள்ள விகிதம் 7:4. ஃபர்ஸ்ட் மாணவன், அப்போ பாய்ஸ் அப்படிங்கிறவங்க 7, கேர்ள்ஸ் அப்படிங்கிறவங்க 4. 2000 மாணவரின் எண்ணிக்கை 2800. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, பாய்ஸோட டோட்டல் 2800 எனில் மொத்த மாணவியரின் எண்ணிக்கை. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளோ கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா 7ங்கிறது என்னது, பாயோட ரேஷியோ. ஸோ அப்போ அந்த 7ங்கிறது தான் அவங்களோட டோட்டல் நம்பர் 2800. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, கேர்ள்ஸ் மட்டும்தான். அப்போ அந்த 4 என்னன்னு சொல்லி தான் கண்டுபிடிக்க போகிறோம், கரெக்டா? ஸோ 7 அப்படிங்கிறது பாய் தான், அவனோட டோட்டல் நம்பர் தான் 2800. நமக்கு தேவை கேர்ளு. ஸோ கேர்ள் கண்டுபிடிக்க போகிறோம். இன்கேஸ் அந்த ஸ்கூலில் உள்ள டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 7 + 4ன்னு போட்டுக்கிறோம். அப்போ அந்த 7 + 4 என்ன, பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் 11ன்னு போட்டு இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். எப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா, புரியுதா? ஸோ கவனிங்க, 1 7 4 7 28, இந்த 2 0 மேலே வந்துடுது. ஸோ அப்படியே இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். நன்னாங்கு 16, அப்போ 1600. அப்போ ஒரு ஸ்கூலில் பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, 2800. கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, 1600. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இது உங்களோட ரிப்பீட்டட் கொஸ்டின். ஏபிசிடி ஆகியோரிடம் ஒரு தொகை 5:2:4:3 என்ற விகிதத்தில் பகிரப்படுகிறது. சி டியை விட ரூபாய் 1000 அதிகம் பெற்றால் பியின் பங்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஸோ ஏ இருக்காரு, பி இருக்காரு, சி இருக்காரு, டி இருக்காரு. ஸோ இவருக்கு 5:2 4:3. என்ன கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க, சி டியை விட 1000 ரூபா வாங்குறாராம். ரேஷியோ படியுமே சி டியை விட எவ்வளோ அதிகமாக இருக்காருன்னா 1 இருக்காரு, கரெக்டா? ஸோ அப்போ அந்த 1 தான் அவர் வாங்குற அந்த அதிகமான 1000 ரூபா.
சமப்படியே இவருக்கு 3னா இவருக்கு 4 இருக்கு. அப்ப இவரோட இவர் எவ்வளவு 1 எக்ஸ்ட்ரா வாங்குறாரு? 1 எக்ஸ்ட்ரா வாங்குறாரு. அப்ப அந்த 1 தான் இந்த 1000 ரூபாய். கொஸ்டின்ல யாரை கேக்குறாங்கன்னா பிஏ கேக்குறாங்க. அப்ப அந்த 2 தான் கேக்குறாங்க. அததான் கண்டுபிடிக்க போறோம். சோ இது அடிக்க முடியாது. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்றோம். பிக்கு எவ்வளவு சம்பளம்? 2000 ரூபாய் சம்பளம். புரியுதா? சோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? இரு எண்கள் 1:2 என்ற விகிதத்தில் உள்ளன. அதில் 7 என்ற எண் இரு எண்களுடன் கூட்டப்பட்டால் அவற்றின் விகிதம் 3:5 என மாறுகிறது எனில் மிகப்பெரிய எண்ணுன்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா சம்மில் நமக்கு என்ன இருக்குன்னா 2 ரேஷியோ இருக்கும். எங்க 2 ரேஷியோ இருக்கு? 1:2 இங்க ஒரு ரேஷியோ இருக்கு, 3:5 இங்க ஒரு ரேஷியோ இருக்கு. இப்படி கொடுத்தா நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான சம்னா இந்த சம் தான். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ரேஷியோ ஃபர்ஸ்ட் போடுறோம் 1:2. அதுக்கு முதல்ல எக்ஸ் போட்டுக்கிறோம். அந்த ரேஷியோ என்னவா மாறுதா? 3/5 மாறுதான். அதோட நம்ம என்ன பண்றோம்? 7ங்கிறத கூட்டுறோம். அப்ப மேலே 7ஆல கூட்டுறோம், கீழே 7ஆல கூட்டுறோம். ஒருவேளை கழிக்கிறோம்னு கொடுத்தாங்கன்னா இங்க மைனஸ் சிம்பிள் போட போறோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த 1க்கும் 5க்கும் பெருக்கிறோம். 5xன்னு வரப்போகுது. இந்த 2க்கும் 6க்கும் பெருக்கிறோம். 6xன்னு வரப்போகுது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அப்ப எக்ஸோட வேல்யூ கீழே 1ன்னு போடணும். 5x 6x ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. அப்ப எக்ஸோட வேல்யூ 1. இப்போ இங்க வரோம். இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. 5ல் 3 போயிடுச்சுன்னா 2. அந்த 2 எடுத்துட்டு வந்து இந்த 7ஓட என்ன பண்றோம்னா பெருக்கிறோம். அப்ப 7 2 14. அப்ப எக்ஸோட வேல்யூ எவ்வளோ? 14. क्वेश्चन என்ன கேக்குறாங்க? which is a greater number. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரேஷியோ தான் பார்க்கணும். இந்த 1:2ல பெரிய நம்பர் எது? 2. கரெக்டா? அப்ப இந்த 2ஓட இந்த 14 பெருக்கிறோம். பெருக்கினா என்ன கிடைக்கும்? 28ங்கிறது இந்த சம்மோட ஆன்சர். எது கொடுத்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? இப்படிதான் போடணும். ஒரு சம்மில் 2 ரேஷியோ வந்துருச்சுனாலே இப்படிதான் நம்ம போடணும். மைனஸா இருந்தா இங்க மைனஸ் சிம்பிள் போட போறோம். மற்றபடி நமக்கு என்ன பண்ணாது? எதுவுமே பாதிக்காது. இந்த கீழே இருக்க 7 பார்க்க கூடாது. அதை அப்படியே விட்டுருங்க. 1x 5 5x 2 3 6 6x ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 1. அந்த 1 கீழே தான் போடணும். 3க்கு 5க்கு டிஃபரன்ஸ் 2. அந்த 2 அப்படியே பெருக்கணும்னா 14. அப்ப எக்ஸோட வேல்யூ 14. क्वेश्चनல கிரேட்டஸ்ட் வேல்யூ என்னதான் 2 ரேஷியோ இருந்தாலும் மொத ரேஷியோக்கு தான் இம்பார்ட்டன்ட். அப்போ மொத ரேஷியோ 1:2. அப்ப 2ங்கிறதா பெரிய நம்பர். அப்போ 2 × 14 28ங்கிறது சம்மோட ஆன்சர். ஸோ அடுத்தது 23 உங்களுக்கு சேம் சம் தான். 2 ரேஷியோ கொடுத்துருக்காங்க 1600. இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. வெரி வெரி ஈஸியஸ்ட் சம். சேம் அதே மாடலே ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இதுவும் சேம் அதே மாடல். இதுவும் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் 20 liter mixer, the ratio of the milk of water 5:3. If 4 liter of milk is added instead of 4 liter of mixer, what is the ratio of milk to water in the new mixture? 20 லிட்டர் கலவையில பால் மற்றும் நீரோட விகிதம் 5:3. இதில் 4 லிட்டர் கலவையின் மாற்றாக 4 லிட்டர் பால் என்ன பண்ணப்படுதான்? கலக்கப்படுதான். அப்படின்னா புதிய கலவையோட பால் மற்றும் நீரோட விகிதம் என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு 20 லிட்டர் இருக்கு. அதுக்கான ரேஷியோ 5:3. அப்ப இது எவ்வளவா இருக்கும்? 20ல் 5 கண்டுபிடிச்சோம்னா 20 × ஒரு 5 கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும் நமக்கு? 10. 5 டோட்டல் ரேஷியோ ஒரு 8. ஸோ இது வந்து ஒரு 4 2 8ன்னு வரும். திரும்பி இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 2 20 வரும். இது 2 2 4ன்னு வரும். இது 5ன்னு வரும். அப்போ 5 5 25. அப்போ 25/2னா 12.5ன்னு வரும். ஸோ அப்போ பேலன்ஸ் இங்கே நமக்கு என்ன இருக்கும்? 7.5ன்னு இருக்கும். கரெக்டா? ஸோ 20 லிட்டர் பால் இருக்கு. அதில் 5னா இவருக்கு 12.5, இவருக்கு 7.5. இப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க? 4 லிட்டர் கலவை மாற்றாக 4 லிட்டர் பால் என்ன பண்றோம்? இதுல கலக்கிறோம். அப்ப அந்த 20 லிட்டர் இருந்து 4 லிட்டர் வெளில போனா இது என்னவா மாறிடும்? 16 லிட்டரா மாறிடும். ஆனா என்ன மாறாது? ரேஷியோ மாறாது. ஸோ அதே 5:3ங்கிறதா இதோட ரேஷியோவா இருக்கும். இப்போ 5 3 ஆட் பண்ணோம்னா 8. அந்த 8 தான் என்னது? 16. நமக்கு தேவை மில்க் தான். ஸோ அந்த 5 எவ்வளோன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ அப்போ 1 8 2 8 16 அப்படியே பெருக்கணும் அப்படின்னா 10ன்னு கிடைக்கும். கரெக்டா? ஸோ 10
14 லிட்டர்ல 10 லிட்டர் மில்க் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு லிட்டர் இருக்கும்? 6 லிட்டர். அப்ப இதுதான் மில்க், இதுதான் வாட்டர். இல்ல நம்ம எக்ஸ்ட்ராவா என்ன சேர்க்கிறோம்? 4 லிட்டர் பால் சேர்க்கிறோம். ஆல்ரெடி மில்க் எவ்வளவு இருக்கு? 10. இப்போ அதோட 4 சேர்த்தா எவ்வளவு வரும்? இது 14 வரும், இது 6 வரும். ஸோ திரும்பி இதை கேன்சல் பண்ண முடியும்னா கேன்சல் பண்ண முடியும். 7 2 14, 3 2 6. திரும்பி இதை கேன்சல் பண்ண முடியாது. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் 7:3. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான சம்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ ஃபைனல் சம். A bag contains the 25 paise, 10 paise, 5 paise coins in the ratio 1:2:3. If the total rupees வந்து 30, how many 5 paise coins are there? நம்ம கிட்ட என்ன இருக்கு? 25 பைசா அப்படின்னா 0.25, 10 பைசா 0.10, 0.5. இதுல எத்தனை இருக்கு? ஒரு காயின், இதுல 2 காயின், இதுல 3 காயின். ஸோ 1:3:3. அப்போ 0.25, அப்போ 0.20, அப்போ 0.15. எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க, 0.60 வரும். இந்த ஜீரோக்கு மதிப்பு கிடையாது. அப்போ 0.6. இந்த டோட்டல் தான் அவங்க எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 30ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ அந்த டோட்டல் தான் 30. இது எல்லாத்தையும் கூட்டுற டோட்டல் 0.6, சம்மோட டோட்டல் 30. கொஷின்ல 5 பைசா காயின்ஸ் மட்டும் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 5 பைசா காயின்ஸ் நம்ம கிட்ட எத்தனை இருக்கு? 3 இருக்கு. அப்போ அந்த 3 தான் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நல்லா கவனிங்க, இங்கே ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை கேன்சல் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்தானம் தள்ளி இருக்கு? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. இந்த புள்ளியை கேன்சல் பண்ண ஒன்று இங்கே 0 சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இங்கே 0 சேர்த்துக்கலாம். அப்போ நான் இந்த புள்ளியை கேன்சல் பண்ண இங்கே 0 சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்போ இங்கே புள்ளியை கேன்சல் பண்ண 0 சேர்த்துறேன். இது எப்படி இருக்கும்? 4 6, 5 30. அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணோன்னா 150. ஸோ அவ்வளோதான். இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ இதோட ரேஷியோ ப்ரப்போர்ஷன் முடியுது. ஸோ பேசிக்லேருந்து ரொம்ப டஃபஸ்ட் சம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கம்பல்சரி ரேஷியோ வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னா கொஸ்டின் எக்ஸாம் ஹாலில் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதோட PDF பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கும். தேங்க்யூ.